ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நாள் நல்லாவே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா பெருநாள் வேலை வருது. ஸோ ஷாப்பிங் போகணும்ல, அதுக்காக தான் ராம்நாடு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன், வீட்டில் இருக்கேன். இனிமேல் கிளம்பி ராம்நாடு போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோஸ்லாம் அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முக்கியமாக வீடியோ ஸ்வைப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உண்மையாகவே நல்லா கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். வீக்லி வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். ஸோ அகைன் வெல்கம் டு எஸ்எம்எஸ் விளாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், நம்ம இன்னைக்கு பெருநாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் ராம்நாட்டுக்கு போயிருந்தோம். ஸோ ராம்நாட் சைடு, அரண்மனை சைடு இருக்கிற நம்ம கடைகளுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதை பற்றின ஒரு சின்ன விளாக் தான் இது. ஸோ நாங்கள் 2 பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் எடுத்து போடல வளவலன்னு நான் ஒரே ஒரு மட்டும் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோஸ்க்கு ஸ்வைப் பண்ணாமல் முக்கியமாக ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உண்மையாக என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக போகும் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அரண்மனை சைடு இருக்கிற தினேஷுக்கு தான் போக போகிறோம். தினேஷுங்கிறப்போ ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ராம்நாடு பீப்புள்ஸுக்கு முக்கியமாக எல்லாத்துக்குமே தெரியும். அது கடை ஒரு ஜவுளி கடை, அந்த மாதிரி கடை. ஸோ இதான் தினேஷ் கடை, பார்த்துக்கிறேங்க. பக்கத்துலேயே ஆர்கே சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு. ஸோ நான் அதுக்கு இதுவரை போனதில், கண்டிப்பாக இப்போ போகணுன்னா சரின்னு சொல்லி பார்த்துக்கிருந்தேன். ஹலோ சார், யார் பேசுறது? அதுக்கப்புறம் தினேஷ்ல போயிட்டு என் அம்மா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உள்ள. சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே வெட்டியா சும்மா நின்றுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு உள்ள பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட எப்படி போகணும்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு என் அம்மாட்ட ஒரு இன்ஃபார்மை போட்டுட்டு அப்படியே ஒரு டோக்கனை வாங்கிட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போனீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாவே பிஸ்கெட்ஸு, நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் ஃபுல்லாவே இந்த சைடு அடுக்கி வச்சிருக்காங்க. பார்க்க உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்த உடனே இந்த பிஸ்கெட்டு, இந்த முறுக்கு, அது மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. உண்மையாவே சூப்பர். அந்த அடுக்கி வச்சிருக்கதே அது ஒரு வேற லெவலுங்க. சூப்பரா அடுக்கி வச்சிருந்தாங்க. அது எல்லா கடையிலயும் அந்த எப்படி அடுக்குறாங்க என்னன்னே தெரியாது. அது ஒரு கடைக்கு போனோம்னா நம்மள இழுக்கும்ல. ஸோ அது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த சைடு ஃபுல்லாகவே ஆயில் ஐட்டம்ஸ் அது மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாகவே கடை ரொம்ப சின்ன கடையாக இருந்தாலும் உண்மையாகவே அவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க. மேகி வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குங்க. இந்த கடைக்கு தேவையான எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே இந்த கடையில் இருக்குது. ஸோ இந்த கடையில் எல்லாமே அப்படி வச்சுருக்காங்க. கடல மிட்டாயாக இருக்கட்டும், அந்த நம்மளை ஒரு பழைய ஃபீலுக்கு கொண்டு போயிடும். லேஸ் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்காங்க. இது இல்லை அது இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா உண்மையாவே உள்ள போய் ட்ரை பண்ணுங்க. ஏசியும் போட்டிருந்தாங்க, அது நல்லா கூலிங்கா இருந்துச்சு. உண்மையாவே கடை சின்ன கடையா இருந்தாலும் அவ்வளோ விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப 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 அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது இந்த முந்தரி பருப்பு தாங்க. இதை ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடணும். எனக்கு மட்டும்தான் அது ஃபுல்லா, அது அம்புட்டிக்கு கொடுத்தா கூட நான் எடுத்துக்கிறேன். உண்மையா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் இதுவரை எப்படி சொல்றது, வீட்டில் வச்சிருந்தா கூட நான் எடுத்து திம்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லா அந்த சோப்பு அது வச்சிருந்தாங்க. அது எல்லாமே இந்த சைடு ஃபுல்லா வச்சிருந்தாங்க. உண்மையாவே அந்த 3 ரோ தான் இருந்துச்சு. அந்த 3 ரோலையுமே ஃபுல் மாடுலேஷன் எல்லாமே அப்படி பண்ணியிருந்தாங்க. உண்மையாக வேற லெவலாக இருந்துச்சு. ஃபுல் மாடுலேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் எல்லாமே இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் இருக்கு. நீங்க போனீங்க அப்படின்னா உண்மையாக சுத்தி பாருங்க. என்னையுமே ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னடா சுத்தி பார்த்துக்கிறதுக்கா, பொருள் வாங்க மாட்டான். ஸோ நீங்கள் போயிட்டு கண்டிப்பா பொருள் வாங்காம வந்துடாதீங்க, அடிக்க வந்துடுவாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா போயிட்டு பொருள் வாங்க. இங்கிட்டு ஃபுல்லாவே ஜூஸ், எல்லா ஜூஸுமே அடிக்க இருந்தாங்க. சரி நம்ம வெளியே போகும்போது சும்மா வெட்டியா போனா அடிக்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு
2 ஆப்பிள் ஜூஸ் தாங்க எடுக்க போனேன். சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லா உண்மையாவே அந்த இந்த 4 ஐஸ் பெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடு ஒண்ணு. ஸோ இந்த 4 ஐஸ் பெட்டியிலுமே உண்மையாவே எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஜூஸ் ஃபுல்லாவே அவ்வளோ நிரம்பி வச்சிருக்காங்க. உண்மையா பார்க்க அந்த மாடுலேஷன் பார்க்க உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆப்பிள் ஜூஸை மட்டும் எடுத்துட்டு இந்த கடையை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்னடா வீடியோ எடுக்கிறானே தவிர ஒரு பொருள் வாங்க மாட்டேங்கிறானே அப்படின்னு. அதோட சரின்னு சொல்லிட்டு அப்படியே நானு ஜூஸ் வாங்கிட்டு வெளியே வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்க. சரின்னு சொல்லிட்டு காத்து வேற ரொம்ப நல்லா ஜில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் கூட கொஞ்சம் மேக்கப் இல்லாம கொஞ்சம் ஃபில்டர் இல்லாம நானே எடுத்து போட்டுக்கிருந்தேன். ரொம்ப அழகா இருந்தேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து காசு கேட்டுக்கு இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க. அதோட நானே என்ன பண்ணிட்டேன், வாண்டடா போயிட்டு அவங்களுக்கு மணி என்னால் முடிஞ்ச உதவி என்னாலும் கொடுத்து, அவங்க கால் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச உதவியை கொடுத்துட்டு அப்படியே நானும் வந்துட்டேன். ஸோ இனிமே யாரும் அப்படி இருக்காதீங்க, உங்களால முடிஞ்ச உதவியை கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என் அம்மா இன்னும் தான் ஷாப்பிங் முடிக்கிறாங்க. நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, எனக்கே பொழுது போலங்க. அதோட சரின்னு சொல்லி சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படி இருந்துச்சு. எனக்கு செம கடுப்பு. அவ்வளவு நேரம் என்னதான் ஷாப்பிங்ல பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சரின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வெட்டியா தாங்க உட்காந்துருந்தேன். ஒன்றும் பண்ணலைங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெகா சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா அந்த இது ஃபுல்லாவே எப்படி சொல்றது, சூப்பர் மார்க்கெட் வந்து எல்லா திங்ஸுமே வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான வெளியே தேவையான எல்லா திங்ஸுமே ஃபுல்லாவே முக்கால்வாசி இதுவுமே வச்சிருப்பாங்க உள்ள. என்னடா அங்க வாங்காம திங்ஸ் இங்க வாங்குறியடா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அதுல வந்து நான் ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும் தான் போயிருந்தேன். ஸோ இன்னொன்று என்னன்னா, இங்கே தான் நாங்கள் எல்லா திங்ஸும் வாங்குவோம். எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்குவோம். ராம்நாடு பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த கடையை பற்றி ஃபுல்லாகவே தெரியும். நான் எனக்கு ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் ஹாஸ்டல் போயிடுவேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸை வாங்குறதுக்காக தான் இந்த கடைக்கு உள்ளே வந்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் ஒரு பிஸ்கெட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ நிறையா பிஸ்கெட் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கு அந்த மாடுலேஷனுக்குலாம் அதுவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இவங்களும். ஸோ நல்லாவே இருக்கும். இது வந்து 3 ஃப்ளோராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, மொத்தம் 3 ஃப்ளோராக இருக்கும். 3 ஃப்ளோர்லையுமே திங்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸு, ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்துட்டு நானும் அப்படியே எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சு, போய் பார்த்தா கவர் மட்டும் தான் இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஓட்ட விழுந்த பிஸ்கெட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். எனக்கு அது சுத்தமா தெரியல. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஓட்டையே காணோம். பார்த்தா தெரியுது எல்லா பிஸ்கெட் கொட்டிருச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு போய் மாத்திட்டு வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஹாஸ்டலுக்கு ப்ரெஷ் தேவைப்படும். ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சரி கோல்கேட் இந்த சைடு எல்லாம் ரொம்ப அடிக்க வச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு தேவையான ஒரு கோல்கேட்டை எடுத்துட்டு நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஹாஸ்டல் போறோம்னாவே அதுக்குன்னே ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்காகவே தனியா வரணும் போல. ஸோ அவ்வளோ இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்றதுக்கு. இவங்களும் ஐஸ் பெட்டியில எல்லாமே வச்சிருந்தாங்க. நமக்கு தேவையான எல்லா ஜூஸுமே வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கடையோட கம்பேர் பண்ணும்போது இது ஜூஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கும். நானும் எனக்கு தேவையான ஒரு ஷாம்பு ஏதாச்சும் எடுத்துட்டு ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸோ நானும் அப்படியே அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தாகமாக இருந்தனால ஒரு ஜூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஜூஸை பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டை விட கொஞ்சம் கூட இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஜூஸை பார்த்தேன். ஸோ அது கூட இருந்தனால சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் ஃபிஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும், ஃபைஸோ ஏதோ ஒன்று, அதை எடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போனேன். ஸோ இதான் இந்த ஜூஸ் தான். இதை வந்து எடுத்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போனேன். இது எனக்கு பிடிக்காதான், அது கேஸ் இருக்கனால பிடிக்காது. சரி ஏதோ குடிப்பேன் அவ்வளோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இங்கே அலினாஸ்க்கு வந்தாச்சு. இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரண்மனையிலேருந்து கேணிக்கடை போகிற வழியில தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. அதாவது சென்டரில் இருக்கும். ஸோ அங்கேருந்து நடந்து போகலாம், ஆட்டோவில் போனால் அது உங்கள் இஷ்டம். ஸோ நான் ஷூ வாங்குறதுக்காக தான் இந்த கடைக்கு போயிருந்தேன். Hey, I've seen this one. This is a classic. Rolex. அவன் பேரு
சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அலினாஸ் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அலினாஸ்குள்ள தான் உள்ள போக போறோம். சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபுல்லாவே ஸ்டாக் ஐட்டமா வச்சிருந்தாங்க. சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா உள்ள போயிட்டு ஒரு ஷூ வாங்கணும். ஹாஸ்டலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம்னால ஒரு ஷூ வாங்கணும். சரி சொல்லிட்டு உள்ள போனேன். உள்ள போனோடனே நம்மளை சிறப்பா தரமா வேற லெவலா கவனிச்சுக்கிட்டாங்க. அதாவது நான் போயிட்டு 6 மணிக்கு போயிட்டு ஷூ கேட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து என்ன பண்ணாரு, 6:45 வந்து என்ன ஷூ பாக்குறீன்னு வந்து கேட்டாரு. ஸோ தரமா சூப்பரா நல்லாவே நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாருங்க? அதுக்கப்புறம் வேற வழி இல்லை. இது வந்து பிராண்டடா நல்லா விற்பாங்க, அதாவது நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க. உண்மையா பிராண்டடா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஷூவா எடுத்து போட்டு பாத்துக்கிருந்தேன். அதாவது எனக்கு எந்த ஷூ போட்டாலுமே நல்லா இருக்கும். ஒயிட் ஷூ தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஒன்று போட்டு பார்த்துருந்தேன். என் சைஸ்க்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா ஒரே ஒரு ஷூவை மட்டும் நானும் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருந்தேன். ப்ரைஸ் எல்லாமே உண்மையாவே மற்ற கடையில விட ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம அலினாஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா ஷூ ட்ரை பண்ணி பாருங்க. அதோட நானும் ஒரு ஷூவை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நம்ம எஸ்ஆர்எம்க்கு, அதாவது நான் கம்ப்யூட்டர் பழகிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால எஸ்ஆர்எம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு தான் போறேன். அதாவது மெகா ஷாப்பிங் மாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நானும் அப்படியே நோட்டை திறந்து வச்சுக்கிட்டு டைப் பண்ணிட்டு, அதாவது டேலி யூஸ் பண்ணேன். டேலி வந்து எனக்கு எல்லாமே முடிஞ்சு, ஜிஎஸ்டி ஓடி இருந்துச்சு. ஸோ ஜிஎஸ்டி தான் நான் போட்டு பார்த்துக்கிருந்தேன். உண்மையாவே எப்படி சொல்றது, நம்ம ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும், லீவ்ல சும்மா வெட்டியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க. 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எப்படின்னா உண்மையாவே அந்த நைட் டயத்துல மட்டும் ராம்நாடே ஒரு அழகா வேற லெவலா இருக்குங்க. அந்த பையனுக்கு பயம் இல்லை. உண்மையாவே ராம்நாட் நைட் டயத்துல மட்டும் சூப்பரா அழகா இருக்கும். கொஞ்சம் தான் பர்ச்சேஸ் பண்ணோம், ஆனா அதுக்குள்ள நைட் ஆக போகுதுங்க. ஸோ அதான் ஒரு 2-3 திங்ஸ் வாங்கினாவே நைட் ஆயிருது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஸோ அப்படியே நாட்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மள ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சோடனே வந்து வீடியோ சும்மா எடுத்துக்கிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறதுக்காக கேணி கரையில நின்றுக்கிருந்தேன். ஸோ ரொம்ப டிலே ஆச்சு. பஸ் வரவே ரொம்ப லேட் ஆச்சு. அதாவது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார் போகிற சைடு பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் அந்த போகிற ரூட் சைடு, அந்த போகிற சைடு அதான் அந்த ஹைவே தான் இது. ஸோ இந்த இடத்துல அந்த சைடு தான் நாங்கள் போவோம். தேவிப்பட்டினம் போகிற வழியில போவோம் நான் போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு தான் நின்றுக்கிருந்தேன். ஸோ பஸ் வர ரொம்ப டிலே ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு வெட்டியாக உட்காந்து எடுத்துக்கிருந்தேன். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணும், நெக்ஸ்ட் வீடியோ ஷாப்பிங் பற்றி பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோ ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேங்க. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்ட்ரைப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து எனக்கு அப்படியே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து அவ்வளோ ஒரு நல்ல கமெண்ட்ஸ், நான் உண்மையாவே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு தான் நினைச்சேன். உண்மையாக அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் வருது. உங்க எடிட் நல்லா இருக்கு, உங்க வீடியோ நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸா இருந்துச்சு. உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண கண்டிப்பா வீக்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி சீக்கிரமாவே போட்டுடுறேங்க. ஸோ கண்டிப்பா வீடியோவை பாருங்க, உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும், உங்களுக்கு ஜாலியா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணும், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அனுப்பிடுங்க. ஸோ நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ டாடா பபாய்.